நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் ராகவ அஸ்ட்ரோ அன்னூர். குரு வாழ்க, நமசிவாயம் வாழ்க, ஸ்ரீ ராகவேந்திரரை போற்றி. நண்பர்களே, இன்று நாம் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய உபயசர யோகம் அப்படிங்கிற யோகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சூரியனுக்கு முன்பின் சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த உபயசர யோகங்கிறது கொடுப்பாங்க. அதே மாதிரி பஞ்சமகா புருஷ கிரகங்களான செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது தனித்திருந்தாலும் சரி இந்த யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும். சூரியனுக்கு முன்பின் இருக்கும்போது கொடுக்கும். இந்த யோகம் பெற்ற நபர்கள், இந்த யோகம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. அப்பாவை விட நல்லபடியாக முன்னேறக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. அப்பாவுடைய பரிபூர்ண ஆசையை கொடுப்பாங்க. ஊருக்கு தலைவர், குடும்பத் தலைவர், சொந்த பந்தங்களில் முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிற விதியம்சத்தையெல்லாம் கொடுக்கும். ஒரு பெரிய தொழில் நிறுவனம் அதை நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். அல்லது பெரிய ஒரு கம்பெனியில் சம்பளத்துக்கு வேலை செய்கிற அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு, மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நீதி நேர்மையாக இருப்பாங்க. தனது வாழ்நாளுக்கு பின்னாடி கூட அவருடைய புகழ்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதனால் புகழ் வாய்ந்த ஒரு நபராக அங்கே சொல்லலாம். இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலனை சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது இந்த சூரியனுக்கு முன்பின் சுபகிரகங்கள் இருந்து இது மாதிரியான நற்பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் சூரியன் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதாவது சூரிய பகவான் பார்த்தோன்னா சூரியனை சனி பகவான் பார்க்கக்கூடாது, அல்லது சூரியன் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது ராகு கேது சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடாது. இது மாதிரி இல்லாமல் இருந்ததுனா தான் இந்த யோகத்தை அவங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த சூரிய பகவானும் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்கள் இருக்கணும். இருந்து இப்படி முன்பின் கிரகங்கள் இருந்ததுனா தான் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2-11 சூரிய பகவான் இருக்கணும். அது முன்பின் கிரகங்கள் இருந்தாலும் இந்த யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்ததான் இப்போ பொதுவாகவே பார்த்தோன்னா அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கிறதுனால, அப்பாங்கிற சூரியனால் ஏற்படக்கூடிய இப்போ யோகங்கிறதுனால ஒரு ஜாதகருக்கு இது மாதிரியான யோகம் இருக்குதுன்னு சொன்னால், உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் துலா லக்னம், அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்குது, காரகோ பாவனாசிங்கிற விதியை சொல்லும். இருப்பினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார், 9ஆம் இடம் பாக்கியத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியனுக்கு முன்னாடின்னு 9ன்னு சொல்லக்கூடிய மிதனத்துக்கு முன்னாடி, அதாவது ரிஷபத்தில் புதன் இருக்கார். அதுக்கடுத்ததாக கடகத்தில் குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது சூரியன் தனித்திருக்காரு, சுபத்துவம் பெற்றிருக்காரு. வேறு எந்த ஒரு பாவக்கோள்களும் அவரை பார்க்கல. அதாவது சூரியனுக்கு பகை கிரகமான சனி பகவானோ ராகு ஏதோ பார்க்கல, சேரலன்னா அவங்களுக்கு இந்த உபயசர யோகங்கிற யோகம் முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. புகழ் வாய்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. அதே போல் சூரியனுக்கு பின்னாடி அல்லது முன்னாடி பாவகிரகங்கள், இயற்கை பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சனி பகவான் இருந்ததுன்னா இந்த யோகத்தை பாதியாக குறைச்சிக்குவாங்க. முழுசாக அவ்வளோ யோகத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்ததாக பொதுவாகவே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அப்பாவை விட்டு பிரிந்த பின்னாடி, அதாவது தந்தையை விட்டு பிரிந்த பின்னாடி அல்லது தந்தையினுடைய வாழ்நாளுக்கு பின்னாடி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பை நம்ம அதிகமாக பார்க்கும்போது இங்கே பார்த்துட்ருக்குறோம் அனுபவத்தில். அதனால் இப்போ சூரியனுக்கு பின்னாடி முன்பின் கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த ஜாதகர்கிட்ட என்ன சொல்லணும்னோ அல்லது பெற்றோர்கிட்ட என்ன சொல்லணும்னா, உங்கள் பையன் உங்களை விட்டு வெளியே வேலைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை நான் சொல்கிறது சம்பாதனைக்கு அப்புறம். படிக்கும்போது கூட இருக்கிறது ப்ராப்ளம் இல்லைங்க. சம்பாதனை படித்து முடித்து வேலைக்கு போகிறாரு, முன்னேறணும்னு சொன்னாங்க. உங்கள் பையன் உங்களை விட்டு தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா அவரும் அதனால் வாழ்க்கையில் நல்லா இருப்பார். அதாவது உதாரணம் உங்களுக்கு எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ சூரியன் அப்படிங்கிற ஆலமரம், இந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன செடி இந்த ஜாதகர்னு வச்சுக்கோங்க. இந்த மிகப்பெரிய இந்த ஆலமரத்துக்கடி இந்த சின்ன செடி பாதுகாப்பாக வளரும். இந்த அப்பாங்கிறவர் இந்த ஜாதகரை ரொம்ப நல்லா பாதுகாப்பாக வளர்த்தி வச்சுருப்பார். எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாமல் ஜாதகரை நல்லபடியாக ஒழுக்கமாக கண்டிப்போட, அதே சமயத்தில் முழு சுதந்திரத்தோட ஒரு பெண்ணை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்களோ அது மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்தி வச்சுருப்பார் இந்த அப்பா. இப்போ மிகப்பெரிய ஆலமரத்துக்குள்ளே சின்ன செடிங்கிற மாதிரி இவர் இருக்கிறதுனால அந்த
சின்ன செடி வேணால் பாதுகாப்பாக வேணால் இருந்துக்கலாம், நிழலோடு இருந்துக்கலாமே தவிர சின்ன செடி வளராது. ஏன்னா ஆலமரத்தடி பெரிய நிழலுக்கடியே சின்ன செடி வளராது இல்லைங்களா? அதனால் இந்த சின்ன செடி வேறு பக்கம் நம்ம பிடுங்கி வச்சோம்னா தான் அந்த சின்ன செடி வளரக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த பையனை வேறு பக்கம் வச்சோம்னா, அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது நாளைக்கு திருமணம் பண்ணி வேறு பக்கம் வச்சோம்னா இங்கே வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. மாறா இவங்களோட தான் வச்சுருக்கிறாங்க, அப்பா அம்மாவோட தான் இருக்காங்க, திருமணத்துக்கு முடிஞ்சு அப்பா அம்மாவோட இருக்கிறாங்கன்னா எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க தெரியாத ஒரு நபராக இந்த பையன் இருப்பார். அப்பா என்ன சொல்கிறாரோ அது மாதிரி கேட்டு நடப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போகும், நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் போகும். வாழ்க்கையும் மொத்தத்தில் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவர் இருப்பார்னு வச்சுக்கிங்களேன். யார் நல்லவன் யார் கெட்டவன் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு முட்டாள் மாதிரி இந்த ஜாதகம் இருப்பார். தொழில்நிலையில் என்னதான் பெரியவர்கள் இருந்தாலும் சரி, வெளி உலகம் தெரியாத ஒரு நபராக இருப்பாங்க. அதனால் பெற்றோர்களுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், உங்களுடைய பசங்களுடைய ஜாதகத்தில் இப்படி சூரியன் முன்பின் கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் படித்து முடிச்சதையும் அவங்கள வெளி மாநிலம், வெளிநாடு அல்லது வெளி மாவட்டம்னு வெளி இடத்துல வேலை செய்யறதுக்கு அனுப்பிச்சிருங்க. அங்கேயே அவங்க இருக்கட்டும். அப்படி இருந்ததுனா தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. அவங்க நல்லா இருக்கிறது நீங்களும் பார்க்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என் பையன் இப்படி நல்லா படிச்சிருக்கேன், அப்படியே 2 டிகிரி முடிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு வெளி உலகம் தெரிய மாட்டேங்குது, எது செஞ்சாலும் நாங்கள் சொல்லி தான் அவன் பண்ண வேண்டியது இருக்குது, பதிலே பேச மாட்டேங்கிறான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்னு நிறைய பேர் பார்த்தோன்னா சொல்கிறத நம்ம அனுபவத்தில் நிறைய நம்ம பார்க்கலாம். அதனால் பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளி உலகத்துக்கு முதல்ல ஆரம்பத்துலேருந்தே விடுங்க. நல்லது கெட்டது புரியிற மாதிரி பார்த்துக்குங்க. அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அந்த முன்னேற விஷயத்தையும் நீங்களும் பார்க்கலாம். மாறாக கூடவே வச்சுருக்கிறீங்க செஞ்சுருக்கிறீங்கன்னா பெருசாக முன்னேற மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படியே தான் பாதுகாப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வெளி உலகம் தெரிய தொடங்கும். அதாவது மிகப்பெரிய இந்த ஆலமரம்னு சொல்லக்கூடிய செடி, ஆலமரம் போன கடைசியில், அதை இறந்த கடைசியில் அது அப்பா மறைவு பின்னாடி இந்த சின்ன செடி தலையக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரிவாங்க. அதனால் அப்பாங்கிறவர் இந்த பசங்களுடைய வாழ்க்கையை அக்கறை செலுத்துகிறோம், நல்லபடியாக பார்த்துக்கிறோம், நல்லபடியாக கொண்டு போகிறோங்கிற போர்வையில் அவங்கள நசுக்காமல் இந்த இடத்துக்கு நம்ம கவனமாக பார்க்கணும். வர அன்பர்களுக்கு அதை நம்ம தெளிவாக சொல்லணும். அதுக்கடுத்தது அப்பா விட்டு பிரிஞ்ச பின்னாடி ஒருத்தர் நல்லா இருக்கிறது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அதுக்கடுத்தது அப்பா இறந்த பின்னாடி சில பேர் பார்த்தோன்னா ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்க, இந்த சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகரை. அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லணும். அப்பாவுடைய ஆயுளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்தோன்னா ஒருத்தருக்கு கர்ம திசை சென்றால், அல்லது 10ஆம் அதிபதி திசை சென்றாலோ அல்லது 8ஆம் அதிபதி திசை சென்றாலோ அல்லது கோச்சார ரீதியாக கர்மஸ்தானத்தை கர்மாதிபதி சம்பந்தம் பெற்றாலோ அல்லது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை புத்தி நடத்தினாலோ பொதுவாகவே தந்தைக்கு தொந்தரவு கொடுக்கறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அது மாதிரி இருந்து இது மாதிரியான சூரியனால் ஏற்படக்கூடிய யோகம், அதாவது உபயசர யோகம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு நம்ம எச்சரிக்கையாக அவங்கள இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னோம்னா அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த தந்தையினுடைய வாழ்நாளும் பாதுகாக்கப்படும், ஜாதகருக்கு முன்னேற்றம் ஏற்படுறது, தந்தையும் தனது வாழ்நாளில் கண்ணார பார்த்துட்டு மனமகிழ்ச்சியோட அவர் தன்னுடைய வாழ்நாளை முடிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இயற்கையாக அங்கே கொடுக்கக்கூடிய அம்சத்தை பண்ணுவாங்க. இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம அங்கே சொல்லிக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விடியும் என்று காத்திருக்காதே, ஒரு புதிய விடியலை ஏற்படுத்து என்று கூறி தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.